பெத்தது சிங்கக்குட்டின்னு நிரூபிச்சுட்டா விக்ரமே. உங்க வளப்பாச்ச தப்பு வேணானா? இருந்தாலும் அன்னைக்கு குடும்பத்துக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் நிறைய பண்ணணும்ப்பா. நான் கொடுக்கிற டார்ச்சர்ல அவ உங்க காலை புடிச்சு கெஞ்சணுப்பா. அத பார்த்து நீங்க ரசிக்கணும். என் புள்ளடா நீ. நான் பெத்த சிங்கம்டா. அந்த குடும்பத்தை எப்படி ஆட்டி படைக்க போறேன்னு மட்டும் பாருங்கப்பா. நீ சொல்லும் போதே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கிளி என் காலை புடிச்சு கெஞ்சுவாளா? அந்த அகங்காரம் புடிச்சவா என் காலை புடிச்சு கெஞ்சுவாளா? நினைக்கும் போதே என்ன ஆனந்தமா இருக்கு. நிச்சயமா உங்க காலை புடிச்ச அந்த அன்னைக்கிளி கெஞ்சுவா. கெஞ்ச வைப்பா இந்த விக்ரம். அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நீ கேட்டது கேட்காதது எல்லாம் உனக்கு வந்து சேரும். என் வாழ்க்கையில மிகப்பெரிய கனவே அந்த அன்னைக்கிளி என் கால விழுந்து கெஞ்சணும். என் காலை புடிச்சு கெஞ்சணும். நிச்சயமா கெஞ்சுவாப்பா. இங்க வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு அன்னைக்கிளி வருவா. அவ குடும்பத்தை சின்ன பின்னமாக்குவேன். குடும்பத்தை கட்டி காத்திருக்காளாம் இல்ல, அந்த குடும்பத்தை சதறடிக்க சொல்லுவேன். காட்டுக்கு ஒருத்த நான் பிரிக்க போறேன். அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ஆளுக்கு ஒரு தசையா தசை திருப்புவேன். ஆட்டு மந்த மாதிரி ஒன்னா இருந்தானும் எப்படி செதறி ஓடுறானுங்க மட்டும் பாருங்க. டேய், நீ சொல்லும் போதே என் காது என்ன இனிமையா இருக்கு தெரியுமாடா? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உங்க சந்தோஷம் தான்ப்பா என் கனவே. அதுக்கு தானே உன்னை தவமா இருந்து பெத்த. இனி அந்த அன்னைக்கு தப்பவே முடியாது. அவளால எங்கேயும் ஓடி ஒளியவும் முடியாது. இந்த விக்ரமோட தொழுகு போர்வையில இருந்தே அவ தப்பவே முடியாது. அன்னைக்கிளி உங்களுக்கு மட்டும்தான் எதிரி நினைச்ச. ஆனா அவ வீட்டுக்கு கூட்டு வந்தாலே மருமகள்னு அவளுக்கு எனக்கு எதிரியானாங்க. எப்படி அன்னைக்கிளிய உங்க காலு கீழே போட்டு நசுக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்காளுங்களே அந்த 3 பேரையுமே என் காலு கீழே நான் நசுக்கணும். அப்படிக்கு புள்ள தப்பாம இருக்க. நான் அன்னைக்கிளிய மட்டும்தான் என் காலு கீழே போட்டு நசுக்கணும்னு நினைச்சேன். நீ 3 என் புள்ளடா நீ. 3 பேருமே ஏதோ விதத்துல எனக்கு சம்பந்தப்பட்டுட்டாலுமே ஒருத்தி நான் செருப்பாலை அடிச்சுட்டா. அது என்னால மறக்கவே முடியாது. அவ அடிச்சது என் கண்ணத்துல இல்ல, என் இதயத்துல. எந்த கையால என்ன அடிச்சாலோ அதே கையால என் கண்ணத்துல நான் சந்திரத்தை தடவ வைப்பேன். கனவு கண்டுகிட்டு இருக்கா அந்த கிஷோர் கூட வாழ போறான்னு. ஆனா அவ வாழ போறது இந்த விக்ரமோட மாட்டு தொழுவத்துல. மாடுகளோட மாடா அவளும் இருப்பா. டாக்டருக்கு படிக்கலாம் சாணி தட்ட போட போறேன். பிரமாதம்டா. டேய் பிரமாதம். கேட்க கேட்க தெவிட்டாம இருக்குடா. அந்த ஆனந்தி நான் பரிசம் போட போயிருக்கேன். என்ன பரியாசம் பண்ணி சிரிக்கிறா. அவன் கூட வரவும் செஞ்சுட்டால. எப்படி அவன் கூட போலறான்னு நானும் பாக்குறேன். எனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா என்ன பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சா பாருங்க. அப்ப முடிவு பண்ணினேன் அவ இனி வாழ்க்கையில சிரிக்கவே கூடாதுன்னு. அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டோம்னா காலத்துக்கு அழுதுகிட்டே இருப்பல்ல. இந்த பொண்ணு தர அவனுக்கு ஸ்பெஷல் மூலப்பா. அவன் நடவடிக்கை தான் ஒரு தினசா இருக்குன்னு பார்த்தா அவன் கெட்டிக்கிறதுக்கு ஒண்ணு செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அப்பா தேவதப்பா தேவதை. இந்திரகத்து தேவதப்பா. ரொம்ப ஊர்வசிய தோத்துருன்னா பாத்துக்கங்களேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா அவ கண்ட பாக்கணுமே. பா செத்தான்ப்பா. அப்ப ஏன்ட காலதாமதம் பண்ணிக்கிட்டு அவ வேற யாருக்கிட்டயாவது இருந்தா இன்னத்துக்கு தூக்கிருப்ப. அவ இருக்குது அந்த பொண்ணு தொடக்கிட்ட. அவனோட கழுகு போரிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் சரியான உறக்க. அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவளை தூக்கணும்னு நினைச்சாலே என்ன தூக்கிடுவான். அவளை நான் பார்த்ததுக்கே என்ன பொருட்டு எடுத்தவன். நான் தூக்கணும்னு நினைச்ச என்ன இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிட்டு அவக்கல்லாம ஊம கொட்டா மாதிரி இருந்துருவான். அவன் இன்னும் என்ன உசுரோட வச்சிருக்கான்னா ஏதாவது காரணம் இருக்கும். இல்லனா நான் அவனுக்கு பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு என்ன கொன்னுட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லவன் மாதிரி வாழ்ந்துட்டு போயிருப்பான். ஏன்னா அவன் மூளை அப்படி. நான் இந்த உலகத்திலே பிறக்கலங்களுக்குள்ள அடையாளத்தை கூட அவன் எடுத்துருவான். அந்த அளவுக்கு அவன் திறமசாலி. அவன் பார்த்தவளை நான் தூக்க முடியுமா என்ன? அப்போ தேவதை வாழணும்னு ஆசைப்பட்டிய? அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்க. என்னடா? அத சொல்ல மாட்டேன். அவ இந்த வீட்டுக்கு வரும்போது பாத்துக்கிடுங்க. எப்படி வருவான் மட்டும் பாருங்களேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறமே நான் பைத்தியம் பிடிச்சிட்டேன்ப்பா.
அவளா இந்த வீட்டுக்கு வருவா, வர வைப்ப. இல்ல அவளை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும்பா. இந்த விக்ரமே எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கான். யாரு விட்டாலும் அந்த கண்ணழகிய மட்டும் நான் விடவே மாட்டேன். ஆதிரா, எல்லாம் ரெடியா இருக்கு. இதை யார் தூக்குவா? கூப்பிட வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டாம்? இதை நான் தூக்குவனா தூக்கிட மாட்டானே. சரி நீ கிளம்பு, லக்கேஜ் நான் தூக்கிட்டு வரேன். பார்த்து தூக்கணும் சரியா? தூக்கிடுவீங்களா எப்படி? தூக்கிக்கிடவே மாட்டேன். அன்னைக்கு 60 கிலோ மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க. என்னைக்கு? அதான் அன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருந்ததே. என்ன ஃபங்க்ஷனு? கொன்னா போட்டுருவேன் வேலைக்குன்னு கேட்டீங்கன்னா. அதான் அன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் போது 60 கிலோ மூட்டையா ஈஸி தூக்கிட்டு வந்தீங்களா? அரிசி மூட்டையா? அது அரிசி மூட்டை. இது ஒன் லக்கேஜ் ஆச்சே. அப்பா அதை விட இது வெயிட்டா இருக்குமா? அப்படி இல்ல, பத்திரமா தூக்கணும்ல, அதான். போங்க தூக்கிட்டு வாங்க, நேரம் ஆகுது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? பேசாம நம்ம குவார்டர்ஸ்க்கே போயிட்டா என்ன? அப்பா அங்கதானே இருக்காங்க, என் டாமி வேற அங்கதான் இருக்குது. அங்கே போயிருவோமே, இங்க வேண்டாம். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறமா நான் கூட்ரஸ் கூட்டு போறேன். அப்பாவும் டூட்டிக்கு போயிருவாங்க, நானும் டூட்டிக்கு போயிருவேன். நாங்க யாரு பாப்பா? என்ன பார்த்ததுக்கு என்ன நான் சின்ன பிள்ளையா இல்ல விலை மதிக்க முடியாத தங்கமா? என்ன யார் தூக்கிட்டு போப்பாரா? தங்கமா? அதுக்கும் மேல. உனக்கு இவ்வளவுதானே நிர்ணயிக்கவே முடியாது. நீ விலை மதிக்க முடியாதவா. உசுருக்கு இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ண முடியுமா என்ன? நீ என் உசுரு, உன்னை நான் பாதுகாக்கணும். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கெஞ்சி கேட்கிறேன். கொஞ்ச நாளைக்கு யார் இல்லாத இடத்துக்கு போவாத வராத, ஒத்தையில எந்த முடிவும் எடுக்காத, புரியுதா? ஏன்னா நீ என் உசுரு. நீ இல்லாத உலகத்தை என்னால வாழவே முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒண்ணு சொல்றேன், நான் இதை விளையாட்ட சொல்ல. பாரு, நீ இல்லாத ஒரு நொடி நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? சத்தியமா தான் சொல்றேன். நீ இந்த உலகத்துல இல்லைங்கிற ஒரு நொடி என் காதுக்கு வந்தாலும் நான் உசுரோட இல்லைன்னு அர்த்தம். இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. தாங்கிக்கிட மாட்டேன் ஆதிரா, சத்தியமா தான் சொல்றேன், தாங்கிக்கிட மாட்டேன். பாக்க போல்டா கம்பீரமா இருக்கீங்க, இப்படி சொல்றீங்க? தைரியமானவன் தான், போல்டானவன் தான், ஆனா உன் விஷயத்துல இல்ல. பிளீஸ் ஆதிரா, கொஞ்ச நாள், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இராதிரா. கோட்ரஸ்க்குலாம் ஒண்ணும் வேண்டாம். இவங்க ஏன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்க? இந்த பாசத்துக்கு நான் தகுதியானவளா? என்ன பத்தின உண்மையை சொல்லவும் முடியல. இனி சொல்லதுக்கு எனக்கு தைரியமும் வராது. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. நீ எதையும் என்கிட்ட சொல்லவும் கூடாது, எதையும் என்கிட்ட பேசவும் கூடாது. தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சந்தோஷமா இரு. பாரு, நீ சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சாலே நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. அதை எனக்கு சொல்லவும் தெரியல. நீ சந்தோஷமா இருந்தா நான் எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி எனக்கு தோணும். ஏதோ பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி எனக்கு தோணும். நீ எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்ய, எப்பவும் சந்தோஷமா இரு, அது மட்டும் போதும். என்னங்க? என்ன ஆதிரா? இதை மட்டும் தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நீ எப்பெல்லாம் என் தோல் மீது சாயுறியோ அப்பெல்லாம் நான் மறுபடி பிறந்து வர மாதிரியே எனக்கு தோணும் தெரியுமா? இன்பமோ துன்பமோ இப்படி என் தோல் மேல மட்டும் சாஞ்சுக்க, நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவனே, ஏன் வாழ்றோன்னு இருந்தேன். இப்ப எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை வருது, நல்லா வாழணும்னு. ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு ஆதிரா. இப்படி நான் உன் கையை பிடிக்கணும், நீ என் தோல்ல சாஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏதேதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்த. இப்பெல்லாம் அதை விட உங்க கூட சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை மட்டும் தான் எனக்கு இருக்குது. நம்ம வாழுவோம்ல? சத்தியமா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழுவோம். நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. சொன்னா நீ சிரிப்ப. அந்த கனவை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். என் கனவு நிறைவேறும். அம்மா, உங்க ஆசையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேம்மா. நீங்க நிச்சயமா என்ன பாப்பீங்க, பாப்பீங்கம்மா. ஆதிரா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு உன்ன பிடிச்சது தெரியுமா? நீ
எங்க அம்மா மாதிரியே இருக்க. உன்மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னவே? ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க அம்மா என்ன மாதிரி இருப்பாங்களா? ஆனா அவங்க அம்மா வேற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க யார சொல்லிட்டு போறாங்க? என்ன சொல்லுங்க நீ? அந்த விக்ரம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். நம்ம வீட்டு கரண்ட கட் பண்ணி விட்டுட்டான். என்ன சொல்றீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாம ஒரு வருஷத்துக்கு மேல கரண்ட் பில்லே கட்டலையா, ஃபைன் போட்டும் கட்டலையா, திருட்டு கரண்ட பயன்படுத்திட்டு இருக்காமா. இப்படி சொல்லி நோட்டீஸ போட்டு நம்ம வீட்டு கரண்ட கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். மாமாவும் மீனவும் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க காலையில இருந்து. வீட்டுல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத்தையும் எங்கோ போயிருக்காங்க, எங்கன்னு தெரியாது. விக்ரம், நீ எல்லாம் மீறி போயிட்ட. நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்பேற்பட்ட வேலையும் செய்ய துணிவேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு என் குடும்பத்து மேல நீ கை வச்சுட்டல்ல, வாரேண்டா. நானும் உன் கூட்டாளிங்க தான், மறந்துடாத. உன்னை விட நான் பயங்கரமா யோசிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீயே இவ்வளவு பண்ணும்போது நான் எப்படி எல்லாம் பண்ணுவேன். சரி, தேன்மொழியும் ஆனந்தி உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. ஆனா ஒண்ணு, அந்த விக்ரமி என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குவான். அதுவும் லேசான அடிலாம் இல்ல, மரண அடி வாங்குவான். விக்ரம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்க என்ன பொண்ணு தலைய பாடாப்படுத்துறான், இங்க என்ன குடும்பத்தை பாடாப்படுத்துறான். உங்க குடும்பத்துக்கு அவனுக்கு அப்படி என்னதான் சம்பந்தம்? ஏன் இந்த மாதிரி வன்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? எதனால? உங்க குடும்பத்துக்கு அவனுக்கு தீராத பகை இருக்குதா? என்ன என்னக்கு சொல்லு சொல்லு. வேற ஒண்ணு இல்ல, அம்மா படிச்சாங்கல்ல, அதான் காரணம். படிச்சது ஒரு காரணமா? அந்த விக்ரம் அப்பனை பாரு, உனக்கே எல்லாம் புரியும். அவன் ஒரு சைக்கோ பிடிச்சவன். அப்படினாலும் இந்த 2 நாள் எந்த பிரச்சனைக்கு யாரும் போக வேண்டாம். அப்ப அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் கேட்க கூடாதா? அவன் இப்படி பண்றதே உன் கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான். 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் என்ன பண்ணனாலும் பரவாயில்ல. நான் போய் மீனாக்காவையும் அப்பவும் பாத்துட்டு வரேன். அதுக்கான பொண்ணு தலை ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கான், இந்த 2 நாளும் எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாதுன்னு. நீ தேன்மொழி கழுத்துல தாலி கட்டுக்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவன் பிளானே நீ தேன்மொழி கழுத்துல தாலி கட்ட கூடாதுதான். அவன் யாரும் நினைக்கிறதுக்கு? ஏன் தேன்மொழி கழுத்துல நான் தாலி கட்ட கூடாதா? உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. தேன்மொழி அவனை செருப்பால அடிச்சிருக்கான். இது எப்ப நடந்தது? என்ன சொல்ற? ஆமா, செருப்பால அடிச்சுட்டா. அதுக்கு தான் அவன் மண்ணு வச்சுட்டு அலைதான். நாளா கழிச்சு நீ தேன்மொழி கழுத்துல தாலி கட்டிடுவேன். அதுக்கு அப்புறம் பாரு வேட்டைய. அங்க பொண்ணு தர அடிமை மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். எனக்கு கோவம் வந்தது. நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்டேன், 2 நாள் மட்டும் பொறுமையாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. கிஷோர் தேன்மொழி கழுத்தை தாலி கட்டட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் இருக்கா. அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. அதுக்கான அப்போ மீனாக்கா போயிருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க. சரி, சந்தோஷமா இரு. நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி இருக்க? போய் தேன்மொழி போய் பாரு போ. சரி, நான் போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். எதுக்கு மீனா குட்டி? வேண்டாம். இல்ல, எனக்கு மனசு கேட்காது. நான் போய் அவங்க அம்மா பார்த்துட்டு வரேன். அவங்க யாரும் இல்ல, என் மாமியார் தங்கச்சி தானே, நல்ல பழக்கம் தான். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரி, உத்தையில போவண்டா, நான் வரேன். அவங்கள நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி, உத்தையில போவண்டா, கிளம்பி வா, நான் கூட்டு போறேன். சரி, நான் வெளியில நிக்க, ஆனந்திட்ட பேசிட்டு வா. ஆனந்தி, பரவாயில்ல, முத அந்த காரியத்தை பாருங்க. என்னமோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. நீ இது தேவையில்லாம இதையும் போட்டு குழப்பிக்காத. ஐயா இல்லங்க, நான் எதையுமே குழப்பிக்கல. உங்களுக்கு வேலை அதிகமா இருக்குதா? எனக்கு வேலை இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. பொண்ணுத்தரை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏன், என்னாச்சுடி? பொண்ணுத்தரை பத்தி உனக்கு தெரியாது இல்ல? அவ ரொம்ப திறமசாலி. டிபார்ட்மெண்ட்ல யாராலுமே முடியாத கேஸ கூட அவன் சாதாரணமா முடிச்சிருவான். அந்த அளவுக்கு அவன் மூலக்காரன், சாமர்த்தியக்காரன். அவன் வாங்கின மெடலுக்கோ அவனுக்கு இருக்க திறமைக்கோ இன்னைக்கு அவன் எவ்வளவு பெரிய போஸ்டிங்லேயே இருக்கணும். ஆனா டிபார்ட்மெண்ட்டும் சரி, யாருமே சரி, அவனுக்கு போஸ்டிங் கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப கீழேயே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அதான் சொல்லுவாங்களே, நல்லா இருந்தா பிடிக்காதுன்னு. அவன்கிட்ட இருக்க அறிவு திறமை பார்த்துதான் யாருமே அவனுக்கு மேல் போஸ்டிங் கொடுக்கறதே இல்ல. எங்க தனக்கு மேல வந்துருவானோங்கிற பயம். ஆனா அவன் அதை கூட பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு கொடுக்குற வேலை எதுவா இருந்தாலும் சரி, அதுல ரொம்ப சின்சியரா இருப்பான். இத காரணம் காட்டி ஒரு சுண்டைக்காய் பயிருக்கு வீட்டு காவலுக்கு போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆனா அந்த விக்ரம் எம்பி ஆயிட்டால, அவன் வீட்டு காவலுக்கு பொண்ணு தொலைய போட்டிருக்காங்க. ஐயோ, பொறுத்துக்கிட்டான். கிஷோர்காவும் தேன்மொழிக்காவும் பொறுத்துக்கிட்டான். பாத்து வா, பாத்து வா. பொண்ணு தர நீங்க இருக்க? ஆதிரா போன் அடிச்சா, அதான் வந்தேன். நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். டியூட்டி முடிஞ்சது. இனி நைட்டு தான்.
அதான் அதுக்கு முன்னாடி ஆதிரா பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்க. சரி எல்லாரும் கொஞ்ச நாள் அமைதலா இருங்க, புரியுதா? அந்த விக்ரம் அடிமமா நட்டுக்கிட்டு தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கா. எனக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். இப்போ கோபப்பட்டா நமக்கு தான் நஷ்டம். தேன்மொழிக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் முடிக்கட்டும். அம்மாவோட ஆசையே அதுதான். எப்படியாவது இவங்க கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுதான். அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடிட்டு போறான், விடு. நான் உனக்கு இவ்வளவு நாள் கொடுத்த கஷ்டம் காணாதா? இப்ப எனக்காக நீ ஏன் பொறுமையா போற? வேண்டாம், நீ எதிர்த்து நில்லு. நான் ஏத்து நிக்க நினைச்சிருந்தா இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும் அவசியம் இருக்காது. அது எனக்கு தேவையில்லாதது. என்னைக்கும் எதிரிய முழுசா ஆட விட்டுதான் வேடிக்கை பார்க்கணும். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும், அது வரைக்கும் அவனை ஆட விடணும். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லை இருக்காது. அப்புறம் தான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தர கொஞ்சம் கிரிமினலா தான் இருக்கா. கிரிமினல் இல்ல, மகா கிரிமினல். இவன் மூளையை யூகிக்கவே முடியாது. இவன் என்ன யோசிக்கிறான்னு யாராலும் யூகிக்கவே முடியாது. இவன் வித்தியாசமா யோசிக்கிறான். அது மட்டும் இல்ல, எதிரோட நிலைமைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவன் இவ்வளவு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னமோ இருக்குது. யார் இந்த பொண்ணு தர? இதுக்கு இவ்வளவு மூளையோட இருக்கிறான்? கோவப்படுறவனை நம்பிடலாம். இவன் கோவப்பட மாட்டேங்கிறான். அப்படின்னா என்னமோ இருக்குது. கோவத்தை கண்ட்ரோல் பண்றானா இல்லைன்னா மொத்தமா பழி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறானா? என்னவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்னவா இருக்கும்? ஆதிரா நிச்சயமா கண்டுபிடிச்சுக்கிடவே மாட்டா. என்னவா இருக்கும்? இவன் யாரு? சரி, நீ தருணை போய் பாரு போ. இங்க யாருக்கும் தெரியாதுல்ல. மூச்சு விட்டுறத. இப்ப நல்லதா இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், புரியுதா? எல்லா பாதுகாப்பையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு டென்ஷன் கிடையாது. தருணை வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நீ அங்க போ. சரி, நான் எம்பி வீட்டுக்கு காவலுக்கு போறேன், புரியுதா? இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதே. எல்லாரையும் அப்பா வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு போ. எல்லாரையும் பாதுகாப்பா பாத்துக்க. சரி, நான் வீட்டுல தான் இருப்பேன், பாத்துக்கிறேன். நைட்டு தூங்க வேண்டாம், கொஞ்சம் காவல் பாரு. நான் 3 மணி வரைக்கும் தான் எம்பி வீட்டுல காவல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இனி என் கண்ணில் தூக்கமா எப்படி வரும்?